திமுகவுக்கு எதிராக சீமான் பேசுகிறாரு, அந்த வாய் வாடகை வாய் தான், யார்கிட்டயே காசு வாங்கிட்டு தான் பேசுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது பார்த்துங்க. அதாவது திமுகவுக்கு எதிராக ஒரு சாஃப்டான ஒரு திமுக உருவாகும் எப்பயுமே. அதாவது எப்படி சொல்ல, அவங்க கொள்கையே பேசுவாங்க, ஆனால் அவங்கள எதிர்த்து பேசுவாங்க பார்த்துங்க. அவங்களை காலி பண்ண பார்ப்பாங்க, அதுதான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஜெயலலிதா பின்னாடி ஷோ இருப்பார், ஆர்எஸ்எஸ் கூட்டம் பின்னாடி இருக்கும் பார்த்துங்க. அதாவது சாஃப்டான ஒரு திமுக வரும், அதுக்கு பின்னாடி ஷோ மாதிரி நாட்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீமானுக்கு நாம் தமிழ் கட்சியை ஆதித்யநாத் குரூப்டேருந்து வாங்கி தருறதுக்கு குருமூர்த்திங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் பீஸ் தேவைப்படுது பார்த்துங்க. அவருக்கு என்ன நோக்கம், அவருக்கு என்ன லாபம்? நாம் தமிழ் கட்சியை சீமான்ட்ட வாங்கி கொடுக்குறது அவர் தமிழ் தேசிய சித்தாந்தவாதி, அவருக்கு என்ன லாபம் சொல்லுங்கள்? ஏன்னா திமுகவோட சாப்பிட்டு திமுக கொள்கை பேசுது, அதனால் இதை வளர்த்து விட்டா நமக்கு நாளைக்கு திமுக அடிக்க வாட்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணம் தான். இப்போ நீங்கள் ரங்கராஜ் பாண்டே பார்த்துங்கன்னு வச்சுக்கலாம், பில்டப் கொடுத்துட்டு இருப்பாள் சீமானுக்கு. அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்கார், பக்காவான ஆர்எஸ்எஸ்கார், பிஜேபி ஆதரிக்கிறார் 100%. அப்போ என்ன செய்யணும்? தமிழ் தேசியம் பேசுது, பிஜேபிக்கு எதிரான ஒரு அரசியல் பேசுதுல நாம் தமிழ் கட்சி, அதை எதுக்கணுமா எதுக்கூடாதா? ஆனால் பில்டப் கொடுத்துட்டு இருப்பாப்புல, எதுக்குற மாதிரி எதிர்த்துட்டு பில்டப் ஏற்றுவாப்புல.